எப்பா வாப்பா, டைம் ஆகுதுப்பா, பசிக்குதுப்பா. பசங்க வேற வெயிட் பண்றாங்க. என்ன இப்ப சாப்பிட்டு நீ வேலைக்கா போற? சரி போ. இப்ப பார் குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்ப, சொல்லி காமிச்சுக்கிட்டே. என்ன குழம்பு? குழம்பா? என்ன தயிரா? வேற குழம்பு செய்யல. சரி ஊத்து. குழம்பு இல்ல. வெயிலுக்கு நல்லதுதான், சூட்டுக்கு. நீ செய்யற வேலைக்கு இதே அதிகம். சரிம்மா போமா, உப்பு எடுத்துருவாமா. எதுக்கு உப்பு? அதெல்லாம் சூடு சொன்னா இருக்கிறவங்க. ஓ கடவுளே. தண்ணியாவது ஊத்துடி, கட்டியா இருக்கு. உனக்கு தயிர் ஊத்துனதே அதிகம், இதுல வேற தண்ணி வேறையா? உனக்கு தண்ணி தான் ஊத்தி இருக்கணும். சரி போ போ. என்ன என்னடி இது? மயிறு இல்லடி, தயிர் சாதத்துல மயிர் சாதமா இருக்கு. என்னடா அசிங்கமா பேசிட்டு இருக்க? மயிர்ன்றது நல்ல வார்த்தைப்பா, தமிழ் வார்த்தைப்பா. என்ன தமிழ் வார்த்தையோ? சரி போடுங்க, அதெல்லாம் வழக்கம் சொல்றதுக்கு இல்ல. இது என்ன இது முடி சாப்பாடுல? முடி எப்படி நான் சாப்பிடுறது இப்போ? எல்லாம் வாயில தான் சாப்பிடுவாங்க. நான் நக்கலா? அதாவது நீ சமைக்கிற சாப்பாடு மயிர் மாதிரி இருக்கும், ஆனா அந்த சாப்பாடுலயே மயிர் இருக்குது. இப்பதான் நான் பாக்குறேன். இதான் சொல்றேன்ல, மயிர்ன்றது நல்ல தமிழ் வார்த்தை தான். அதை விடு, இப்ப அந்த ஆராய்ச்சிலாம் வேண்டாம். நீ எதுக்கு முடி விரிச்சு போட்டு சுத்திட்டு இருக்க? தலை குளிச்சா காய வேணாம். யாராவது தலைவடி முடிச்சு போட்டுக்கிட்டு போயிட்டு கிச்சன்ல நிப்பாங்களா? வேற என்ன பண்ணணும்? வேற என்ன பண்றதுன்னா காயணும்னா விரிச்சு தான் போட்டாகணும். இப்ப எதுக்கு நீ வந்து இப்ப என்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? நானே செம டென்ஷன்ல இருக்கேன். இந்த தேவர சாப்பாடு நீயே சாப்பிடு புடி. எனக்கு முடியல சாப்பாடு, நான் சாப்பிட மாட்டேன். அப்பனா இந்த முடிக்கு எதனா சொல்யூஷன் சொல்லு. சொல்யூஷன் தானே, இந்த ரப்பர் சொல்யூஷன் இருக்கும் பஞ்சர் போற கடையில, அத வாயில தடவை நல்லா ஒட்டிக்கும். என்னப்பா நக்கலாப்பா? பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? எவ்வளவு நாளா எனக்கு முடி கொட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ணதுக்கு? டேய் இதுக்கு எதனா வழி சொல்லடா. சரி நான் ஒரு வழி சொல்றேன், சரியா? உனக்கு முடியே கொட்டாது. என்ன வழி? மொட்டை அடிச்சுக்கோ. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இதுதான் வழியா? ஆமாண்டி, மொட்டை அடிச்சா சுத்தமா முடியே கொட்டாதுடி. இது சீனா வைத்தியம். இது என்ன சீனா வைத்தியமோ? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, விருதுநகர்ல இருந்து ஆயில் வாங்கியிருக்கா. அது தேய்ச்சதுல இருந்து ஒரு முடி கூட கொட்டலையாம். ஒரு முடி எப்படி கொட்டும்? கொட்டினா கொத்து கொத்தா தான் கொட்டும். அந்த மாதிரி இல்லடா, ஆயில் தேய்ச்சதுல இருந்து முடி ஒருவேளை மொத்த முடியே கொட்டி போயிருக்கும், அதுக்கப்புறம் கொட்டுறதுக்கு முடியே இருந்திருக்காது. இதுக்குதான் உங்ககிட்ட நான் சொல்றதே இல்ல. என்னடி பிரச்சனை இப்ப உனக்கு? இப்ப சாப்பாடுல அப்படி போட்டு கொடுத்துட்ட முடிய, இப்ப எனக்கு பசிக்குது. முடிதான் எனக்கு பிரச்சனை, உனக்கு பசி பிரச்சனை. ஐய எனக்கு சாப்பாடே வேணாம் போ. இதுக்கு எதனா வழி சொல்லிட்டு போ ரவி. அதான் சொல்றேன்ல, மொட்டை அடிச்சுக்கோ. இந்த பாரு, நான் சரி கான்ல இருக்கேன், செம்ம பசியில இருக்கேன், தயவு செஞ்சு கம்முன்னு இருந்து சொல்லிட்டேன். நீ இப்படியே பேசிட்டு தெரியா, ஒரு நாள் நான் மொட்டையோட தான் நிக்க போறேன். அப்படியாவது நில்லு. ஒரு 10 ரூபாய்க்கு சந்தனம் தாங்க மொட்டையில தடவிட்டு மொழன்னு எம்மா எம்மான்னு பாட்டு பாட்டு போறேன் நான். சொல்லி ப்ரோஜன் இல்ல ரவி. தெரியுது இல்ல, போ. ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? போடி மசுரு. இல்லடி, தயிர் சாதத்துல மசுருதுன்னு சொன்னேன்டி. என்னடா ஆச்சு உனக்கு? தயிர் சாதத்துல மயிர் சாதம் ஆயிடுச்சு அது. போடா. என்ன போடா? எங்க போனோம்? எங்கயாச்சும் போ, என்கிட்ட எதுக்கு கேக்குற? இப்ப என்ன உனக்கு முடிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அவ்வளவுதானே? இதுக்கு வழி சொல்லிட்டு போடா. இப்படி நேரா போய் ரைட்ல கட் பண்ணு, பார்பர் ஷாப் இருக்கு, போ. ஒரு 10 ரூபாய் பிளேட் வாங்கி மொட்டை அடிச்சு விடுவார், போ. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. நீ வேஸ்ட் ரவி. ஹே, உனக்காக ஆயில் வாங்கி வச்சிருக்க, ஹேர் ஆயில். டாடா. ஹலோ, என்ன எல்லாத்தையும் கோச்சிக்கிறேன் நீ இப்போ? நீ எல்லாம் என்கிட்ட ஒன்றும் பேச வேணாம். ஒரு நிமிஷம் பாரு, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. இங்க பாரு, திரும்ப. என்ன? இங்க பாரு. ஹேர் ஆயில். எஸ், ராபிட் ஹெர்பல் ஹேர் ஆயில், அக்ஷயா பிராண்ட் நேம். இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹெட் ஆஃபீஸ் விருதுநகர்ல இருக்கு. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாரு, உனக்கு ஒரு முடி கூட கொட்டாது. அது இல்லாம அந்த முடி கொட்டாம கேப் நிறைய இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து அடர்த்தியே முடி வளரும். இப்படிதான் நிறைய கம்பெனில ஹேர் ஆயில்லாம் ஆர்டர் பண்ணேன், எல்லாமே ஃபேக். ஓ, அவங்க எல்லாம் சொல்லுவாங்கப்பா, உனக்கு வந்து இழந்த முடியை திரும்ப பெறுவோன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பொய்யான தகவல், புரியுதா? ஏன்னா கொட்டின முடி கொட்டினதுதான், திரும்ப எல்லாம் வரவே வராது. அதனால வந்து பொய்யான வாக்குறுதி கொடுத்து இந்த மாதிரி ஹேர் ஆயில் விற்கிற கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இது அப்படி கிடையாது. இது கொட்டின முடியல திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா இருக்கிற முடியை காப்பாத்திக்கலாம். அதுவும் இல்லாம இப்ப உனக்கு வந்து இளநரம் இருக்குல்ல, அது இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும். இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த ஆயில் யூஸ் பண்றதுனால உடல்ல இருக்கிற சூட்டு குறையும் கண்டிப்பா. அது இல்லாம உடைய முகம் வந்து பார்த்தோன்னா அப்படியே பிரைட்டா மாறும். இப்ப நீ வந்து மல்லிப்பூ மாதிரி இருக்கல்ல, சோ ரோஜாப்பூ மாதிரி ஆயிடுவே நீ. இப்போ கிண்டல் இல்லடி, உண்மை. இதுல என்ன, உனக்கு முயலுடைய ரத்தத்துல வந்து செஞ்சிருக்காங்க, அது இல்லாம தேங்காய் எண்ணெய், அது இல்லாம வெட்டி வேர்லாம் கலந்துருக்காங்க, இன்னும் பல விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லக்கூடாது.
அப்புறம் அந்த முடியெல்லாம் வெடிச்சு போகுதுல்ல, இதெல்லாம் என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆயிலை வந்து நீ வந்து நல்லா வந்து தலையில வச்சு மசாஜ் பண்ணி இந்த ஆயிலை நல்லா கொஞ்சம் கையில விட்டு அதில் முடி வந்து நல்லா கொஞ்சம் சொலுன்னு போட்டு நீ பண்ண வச்சுக்கோ. அந்த வெடிப்பெல்லாம் வந்து உனக்கு வராது. இந்த ஆயில் யூஸ் பண்ணி பாரு, ஒரு முடி கொட்டாது உனக்கு. ஆனால் குறைஞ்சது 3 மாசமாவது யூஸ் பண்ணணும். ஹாய் மக்களே, இதை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற பிரச்சனை, வீட்டிலன்ட்டு இல்லை இந்த நாட்டிலேயே பிரச்சனை என்னன்னா தலைமுடி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது தலைமுடி கொட்டுறது. அது காரணம் என்னன்னா நம்மளோட உடலுடைய சூடு தான். நம்ம சின்ன வயசில் பராமரிக்காத முடியை வந்து இப்போ நம்ம வந்து தேடி வந்து பராமரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகிருக்கும். இதில் சில கம்பெனிகள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இழந்த முடியை திரும்ப பெறதுக்கு உண்டான ஆயில் இருக்குன்றாங்க. ஆனால் அதெல்லாம் போய் இழந்த முடி இழந்தது தான். ஆனால் இருக்கிற முடியை காப்பாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் அக்ஷயா இந்த ரேபிட் ஹெர்பல் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள். குறைஞ்சது 3 மாதமாவது யூஸ் பண்ணணும் அந்த ஹேர் ஆயிலை. நீங்கள் இழந்த முடியெல்லாம் திரும்ப பெற முடியாது, ஆனால் இருக்கிற முடியை கண்டிப்பாக காப்பாற்றிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இளநரை அது எதுவுமே உங்களுக்கு வராது, முகப்பொலிவு இருக்கும், உடல் சூடு தனியும். ஸோ இந்த ஆயிலை வந்து நீங்கள் வாங்கணுன்னா இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இல்லம் தேடியே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு உண்டான தகவல் வந்து எது இருந்தாலும் இந்த நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? நீங்கள் அக்ஷயா ரேபிட் ஹெர்பல் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி உங்களுடைய முடியை காப்பாற்றிங்க. நீ என்ன மாதிரி அதை பண்ண போகிற? அதான் அக்ஷயா இருக்குல்ல, எனக்கு என்ன கவலை?